வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோல ரொம்பவே ஹெல்த்தியான கார கம்பு பணியாரம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 200 கம்பு எடுத்துக்கலாம், 50 உளுந்து எடுத்துக்கலாம். இப்ப அது கூட ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் சேர்த்துட்டு இப்ப அது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 2 hours later. இப்ப 2 மணி நேரத்துல கம்பு உளுந்து நல்லா ஊறிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம ஊர்ன உளுந்த நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப அடுத்து நம்ம ஊர்ன கம்பையும் அதே தண்ணியோட சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். உளுந்த அரைச்சது கூடயே கம்பையும் அரைச்சு அது கூட சேர்த்துடலாம். இப்ப அது கூட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நாங்க 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருந்தோம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்ப அது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப அது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னால மாவு நல்லா பொங்கி வரணும். அத ஒரு 5 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்ல விட்டுறலாம். 5 hours later. மாவு இப்ப நல்லாவே பொங்கி வந்துருச்சு. இப்ப அதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு பின்னால ஒரு ஃப்ளேவருக்காக 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்து அதை நல்லா பொரிய விட்டுறலாம். மிளகாய் நல்லா பொரிஞ்சதுக்கு பின்னால பெரிய சைஸ் வெங்காயத்துல சின்ன சைஸ்ல ஒரு வெங்காயமா நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி அது கூட சேர்த்துட்டு ஒரு ஈக்கு கருவேப்பிலைய 1-2 பிச்சு சேர்த்துக்கலாம். இப்ப அது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாமே நல்லா கோல்டன் ஃப்ரைல வதங்கி வரணும். அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்ப நம்மளுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம போட்டு இருந்த வரமிளகாவை எடுத்துட்டோம். அது சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான் போட்டுருந்தோம். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுல போட்டு இப்ப அது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னால ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை சேர்த்துட்டு இப்ப அது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்ப எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னால நம்மளுக்கு பணியார மாவு ரெடி ஆயிருச்சு. இப்ப ஒரு பணியார பாத்திரத்துல கொஞ்சம் கொஞ்சமா நெய் ஊத்தி எல்லா சைடும் அப்ளை பண்ணி விட்டுறலாம். நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு பின்னால நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை ஒரு டம்ளர்ல ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். நம்ம டம்ளர்ல ஊத்தி சேர்த்தோம் அப்படின்னா கீழே சிந்தாம இருக்கும். அதுக்காக தான் நம்ம டம்ளர்ல ஊத்தி சேர்த்திருக்கோம். பணியார குழியில பணியார மாவை ஃபுல்லா ஊத்தாம 1/4 வாசி ஊத்திக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு பணியாரம் நல்லா வெந்து வரும். நம்மளுக்கு பணியாரம் வேக வேக கொஞ்சம் பெருசாகும். நம்ம ஃபுல்லா ஊத்திட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே எல்லாமே ஒன்னோட ஒன்னா ஒட்டிக்கும். ஒரு 5 to 7 மினிட்ஸ்லேயே பணியாரம் ஒன் சைடு நல்லா குக் ஆகி வந்துருச்சு. அதை இப்ப பின்னால திருப்பி போட்டுடலாம். நம்ம பணியார கல்ல லோ ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கோம். அப்பதான் அது நம்மளுக்கு கருகாம கிடைக்கும். மறுபடியும் ஒரு 5 to 7 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 சைடுமே நல்லா குக் ஆகி வந்துருச்சு. இப்ப அது வேற ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்ப நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான கம்பு பணியாரம் ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம ஒயிட் ரோஸ் ஜெர்னி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வெறும் கம்பு பணியாரம் மட்டும் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு லைட்டா கசப்பு தன்மை வரும். குட்டீஸும் சாப்பிட மாட்டாங்க. அதனால கொஞ்சம் கார சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா குட்டீஸ் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால சைடிஷ்க்கு கார சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம